ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு அடர்ந்த மூங்கில் காட்டின் நடுவே ஒரு சிறிய குடில் அமைந்திருந்தது. அங்கு மாதவன் என்ற ஒரு வயதான புல்லாங்குழல் கலைஞர் தனியாக வாழ்ந்து வந்தார். அவர் காட்டில் இருக்கும் காய்ந்த மூங்கில்களை வெட்டி வந்து புல்லாங்குழல் செய்வார். அவர் வாசிக்கும் இசைக்கு அந்த காட்டின் விலங்குகள் கூட அமைதியாக வந்து கேட்கும். அவரிடம் ரகு என்ற ஒரு வயதான நகரத்து இளைஞர் இசை கற்க வந்தான். ரகுவிடம் நல்ல விலை உயர்ந்த தங்க வேலைப்பாடுகள் செய்த புல்லாங்குழல் ஒன்று இருந்தது. அவன் தன் ஆடம்பர குழலை தாத்தாவிடம் காட்டி தினமும் பெருமை பேசி கொண்டிருந்தான். என் குழல் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதிலிருந்துதான் சிறந்த இசை வரும் என்றான். தாத்தா அவனது பேச்சை கேட்டு புன்னகைத்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்து செய்தார். அவர் ஒரு பழைய கரையடிந்த சாதாரண மூங்கில் குழலை வைத்து தினமும் வாசித்தார். அவர் வாசிக்கும் போது காற்றில் ஒரு தெய்வீக அமைதியும் பேரன்பும் நிறைந்து வழிந்தது. ஆனால் ரகு தன் தங்க சுழலை வைத்து எவ்வளவு முயன்றும் நல்ல இசை வரவே இல்லை. அதிலிருந்து வெறும் சத்தமும் தேவையற்ற இரைச்சல் வெளிவந்து அவனை காயப்படுத்தியது. என் குழல் அழகாக இருந்தும் இதிலிருந்து ஏன் நல்ல ராகம் வரவில்லை என்று கோபப்பட்டான். தாத்தாவின் அந்த பழைய மூங்கில் குழலில் ஏதோ ஒரு மந்திரம் இருக்கிறது என்று அவன் தவறாக நினைத்தான். அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற பேராசை அவனது மனதில் மெதுவாக உண்டானது. ஒரு நாள் தாத்தா வெளியில் சென்றிருந்த போது ரகு அவரது பழைய குழலை திருடினான். அவன் தன் தங்க குழலை அங்கே வைத்துவிட்டு தாத்தாவின் குழலை எடுத்துக்கொண்டு ஓடினான். நகரத்திற்கு சென்று தன் நண்பர்கள் முன்னிலையில் அதை வைத்து வாசிக்க தொடங்கினான். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அதிலிருந்தும் எந்த ஒரு நல்ல இசையும் அவனுக்கு வரவில்லை. வெறும் காற்று போகும் சத்தம் மட்டுமே வந்ததால் நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். ரகு ஆத்திரமடைந்து, இந்த பழைய மூங்கில் குச்சிக்கு எதற்கு இவ்வளவு பெருமை என்று கத்தினான். அவன் கோபத்தில் அந்த பழைய மூங்கில் குழலை தரையில் போட்டு இரண்டாக உடைத்தான். உடைத்த துண்டுகளை பார்த்த பிறகுதான் அவனுக்குள் ஒரு சிறிய பயமும் குற்ற உணர்வும் வந்தது. அவன் உடைத்த மூங்கில் துண்டுகளோடு மீண்டும் காட்டிற்கு ஓடி வந்து தாத்தாவிடம் நின்றான். தாத்தா, நான் உங்கள் குழலை திருடி உடைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றான். ஆனால் உங்கள் குழலிலும் இசை வரவில்லை, என் குழலிலும் இசை வரவில்லை, ஏன் என்று கேட்டான். தாத்தா உடைந்த மூங்கில் துண்டுகளை கைகளில் எடுத்து வருத்தத்தோடு தடவி பார்த்தார். ரகு, இசையின் ரகசியம் புல்லாங்குழலின் அழகிலோ அல்லது தங்கத்திலோ கிடையாது என்றார். மூங்கில் குழலில் உள்ளே இருக்கும் அந்த வெற்று இடத்தில்தான் இசை பிறக்கிறது என்றார். குழலின் உள்ளே எதுவும் இல்லாததால் தான் அது என் மூச்சு காற்றை இசையாக மாற்றுகிறது என்றார். ஆனால் உன்னுடைய மனதிற்குள் கர்வமும் பேராசையும் நிறைந்து வழிகிறது என்று கூறினார். உள்ளே அழுக்குகளை வைத்துக்கொண்டு நீ எவ்வளவு முயன்றாலும் இசை வராது என்றார். தாத்தாவின் இந்த வார்த்தைகள் ரகுவின் கர்வத்தை முற்றிலும் உடைத்து தூளாக்கியது. அவன் தன் பணக்கார திமிரையும் கௌரவத்தையும் அந்த மரத்தடியில் தூக்கி எறிந்தான். தன் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளாமல் தான் தவறு செய்ததை ஆழமாக உணர்ந்தான். அவன் அன்று முதல் தன் ஆடம்பர தங்க குழலை ஒரு பெட்டிக்குள் பூட்டி வைத்தான். தாத்தாவிடமிருந்து ஒரு புதிய சாதாரண மூங்கில் குழலை வாங்கி வாசிக்க தொடங்கினான். அவன் தன் கர்வத்தை விட்டதால் அவனது மூச்சு காற்று மெதுவாக இசையாக மாறத் தொடங்கியது. பல மாத உழைப்பிற்கு பிறகு அவனது குழலில் இருந்தும் ஒரு உன்னத ராகம் பிறந்தது. தாத்தா அவனது மாற்றத்தை கண்டு மிகவும் மகிழ்ந்து தன் அத்தனை வித்தைகளையும் தந்தார். மனதில் ஈகோ இல்லாத மனிதன் ஆகச்சிறந்த கலைஞனாக மாற முடியும் என்றார். ரகு இப்போது அந்த நகரத்தின் மிகப்பெரிய இசை கலைஞனாக உருவெடுத்து விளங்கினான். அவன் பெரிய பெரிய மேடைகளில் வாசிக்கும் போது மக்கள் அனைவரும் மெய்மறந்து கேட்டார்கள். அவன் தனக்கு கிடைத்த வருமானத்தை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவினான். அவன் தன் ஆடம்பர நண்பர்களை விடுத்து ஏழைகளின் குடில்களுக்கு சென்று வசித்தான். அவனது எளிமையான குணத்தை கண்டு மக்கள் அவனை தலைமேல் வைத்து கொண்டாடினார்கள். தாத்தா கற்றுக் கொடுத்த அந்த வெற்றி இடத்தின் ரகசியம் அவனது வாழ்வையே மாற்றியது. ஒருமுறை அந்த நாட்டு மகாராணிக்கு ஒரு தீராத மன அழுத்தம் மற்றும் நோய் இருந்தது.
அரண்மனையின் அத்தனை ஆடம்பரங்களும் அவளுக்கு எந்த ஒரு நிம்மதியையும் தரவில்லை. மன்னர் ரகுவின் இசையை பற்றி கேள்விப்பட்டு அவனை அரண்மனைக்கு வரவழைத்தார். ரகு தன் எளிய மூங்கில் குழலோடு மகாராணியின் அறைக்குள் முன்னால் அமர்ந்து வந்தான். அவன் தன் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக ஒரு தெய்வீக ராகத்தை வாசிக்க தொடங்கினான். அந்த இசையின் மென்மையில் மகாராணியின் மனபாரம் அனைத்தும் மெதுவாக குறைந்தது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவளது நோய் முற்றிலும் குணமாகி போனது. மன்னர் மகிழ்ச்சி அடைந்து ரகுவுக்கு பாதி நாட்டை பரிசாக தர முன்வந்தார். ஆனால் ரகு அந்த பரிசை அன்போடு மறுத்து, எனக்கு இந்த நாடோ பணமோ வேண்டாம் என்றான். என் மூங்கில் குழல் கற்றுக் கொடுத்த எளிமையே எனக்கு போதும் மன்னா என்று கூறினான். அவனது இந்த உன்னத மறுப்பை கண்டு மன்னர் இன்னும் வியந்து அவனை கட்டி அணைத்தார். ரகு அரண்மனையை விட்டு மீண்டும் தன் குருநாதர் இருந்த காட்டுக்குள்ளேயே வந்துவிட்டான். அவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை அந்த எளிய மூங்கில் குடிலிலேயே தங்கி வாழ்ந்தான். பணமும் கௌரவமும் மனிதனை ஒருபோதும் முழுமையான நிம்மதிக்கு கொண்டு செல்லாது என்றான். தன் மனதை வெற்று குழலாக வைக்கும் போதுதான் இறைவன் நம்மை இசையாக மாற்றுவான் என்றார். ரகுவின் இந்த உன்னத வாழ்க்கை வரலாறு உலகிற்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக அமைந்தது. மனிதர்கள் தங்களின் மனதிற்குள் வன்மத்தையும் பொறாமையையும் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்குள் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் நிம்மதியான இசை பிறப்பதில்லை. உடைந்த மூங்கில் குழல் நமக்கு உணர்த்துவது நம் கர்வத்தை உடைக்க வேண்டும் என்பதைத்தான். மனம் எப்போதும் தூய்மையாகிறதோ அப்போதுதான் நம் வாழ்க்கை ஒரு அழகான ராகமாக மாறும். ரகு தன் குருநாதரின் நினைவாக அந்த காட்டின் ஓரத்தில் ஒரு இசைக்கூடம் அமைத்தான். அங்கு வரும் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக புல்லாங்குழல் செய்ய கற்றுக் கொடுத்தான். அவனது எளிமையான பாடல்கள் இன்றும் அந்த காட்டின் காற்றில் ஒலித்து கொண்டிருக்கின்றன. இந்த உன்னத நீதி கதை இன்றும் பல மனிதர்களின் கர்வத்தை உடைத்து கொண்டிருக்கிறது. தங்க குழலாக இருந்தாலும் அது கர்வத்தோடு இருந்தால் வெறும் குப்பையாகத்தான் போகும். சாதாரண மூங்கிலாக இருந்தாலும் அது பணிவோடு இருந்தால் ராஜ கோபுரத்தில் ஏறி அமரும். நாமும் நம் வாழ்வில் ஆடம்பரங்களை விடுத்து எளிமையை கடைபிடிக்க பழக வேண்டும். ரகுவின் இந்த கதை நமக்கு தேவையான ஒரு உன்னத உண்மையை உணர்த்துகிறது. பணிவு இருக்கும் இடத்தில்தான் உண்மையான அறிவும் புகழும் என்றும் நிலைத்து நிற்கும். அவன் தன் வாழ்நாளின் இறுதி வரை ஒரு உண்மையான துறவியைப் போல வாழ்ந்து முடித்தான். அவனது எளிய மூங்கில் குழல் இன்றும் பலருக்கு நேர்வழியை காட்டி வழி நடத்துகிறது. இந்த உன்னத காவியம் என்றும் அழியாத ஒரு வரலாற்று பதிவாக மக்கள் மத்தியில் நிலைத்துவிட்டது. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் மறக்காமல் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.